வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகாக அந்த சுடிதார் பார்க்கலாங்க. சூப்பராக இருக்கும். வீடியோ கட் பண்ணால் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி மெட்டீரியல் கிடச்சினா தைங்க. நெட்டடு கீழே வந்து காட்டனு. நம்ம 16 இன்ச்சு வச்சு அதை கைக்கு மட்டும் கட் பண்ணிக்கலாம். கைக்கு உங்களுக்கு எந்த அளவு உயரம் வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் நான் லைனிங் எடுக்கிறேன். நெட்டடு கிளாத்துக்கு 16 இன்ச்சு உயரம் வச்சு நான் கட் பண்ணிக்க போகிறேன். இருக்கிற அகலம் 20 இன்ச்சு இருக்குது, போதும் சுற்றளவுக்கு. அப்படியே நம்ம கரை பக்கம் இங்கிட்டு கரை இருக்குது, நம்ம அப்படியே இருக்கிற அகலத்தை அப்படியே வச்சுக்கலாம் சுற்றளவுக்கு. இப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. 20 இன்ச்சு இருக்குது. 20 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட தான் இருக்குது. இருக்கிற அளவை நம்ம அப்படியே வச்சுக்கலாம் சுற்றளவுக்கு. இது மீட்ரு வந்து 50 ரூபா தான். சன்க்ரேப் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். இதை தான் நான் வந்து நெட்டடு கிளாத்துக்கு நான் லைனிங்காக கொடுக்க போகிறேன். இதுதான் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். ஏன்னா நெட்டடுன்றதுனால நமக்கு வந்து சுருங்காது. இப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சுருங்காத கிளாத்து தான் கொடுக்கணும். நம்ம நார்மல் லைனிங் கொடுத்தோம்னா அது உள்ளே சுருங்கி போயிடும். அப்போ இந்த கிளாத் வந்து சுருங்காது. அப்போ வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால் அதுக்கேற்ற மாதிரி கிளாத்து கொடுங்க. கீழே வேணால் காட்டன் கிளாத்து கொடுத்துக்கலாம். லைனிங் கிளாத்து எப்பயும் போல் கொடுத்துக்கலாம் காட்டனுக்கு. இது மேலே வந்து உங்களுக்கு நெக்கோட அகலம் வந்து நான் 4 இன்ச்சு வைக்கிறேன். இது போட் நெக்கு. அம்கோலோட உயரம் வந்து 7 இன்ச்சு. ஷோல்டரோட அகலம் வந்து நான் 2.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ கரெக்டாக போட்டுக்குங்க. போட்டுட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு நம்ம வளைச்சி வரைஞ்சிக்கலாம். கீழேருந்து 1 இன்ச்சுக்கு நான் வளைச்சி விட்ருக்கேன். அதே மாதிரி சைட்லேயும் வச்சுக்கோங்க 1 இன்ச்சு. நம்ம அங்கே மேலேருந்து கொண்டு வந்து கீழே சேர்த்துடணும். ரொம்ப இல்லைன்னா அகலமாக இருக்கும். இப்போ ஷோல்டர் கிராஸாக மார்க் பண்ணிக்கலாம். நெக்கோட அகலம் வந்து 4 இன்ச்சு வச்சுருக்கேன். இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 இன்ச்சு நெக்கோட அகலம். ஷோல்டர் வந்து 2.5 இல்லைன்னா 2.25 வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேணாம். இது எல்லாத்தையும் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ரெடிமேடில் தான் இப்படி தைப்பாங்க அப்படின்னு கிடையாது. நம்மளும் நம்ம மிஷினில் செமையாக தைக்கலாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம கடையில் வாங்குகிற சுடிதார் வந்து நாளாச்சுன்னா எப்படி இருக்கும், சாயம் போகுமா, இல்லை வந்து தையல் பிரிஞ்சிடுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற நேரம் டக்குன்னு நம்ம மெட்டீரியல் வாங்கி நம்ம பசங்களுக்கு நம்ம கையில் தைச்சி போகிற சந்தோஷமே தனி தான். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நம்ம ஷோல்டர் கட் பண்ணிவிட்டு நெக்கு வந்து அடையாளப்படுத்திக்கோங்க. அடையாளப்படுத்திட்டு முன்னாடி கை வந்து குறைஞ்சி கட் பண்ணுங்கள். முன்னாடி கை வந்து 1/4 இன்ச் அளவாவது குறைஞ்சி கட் பண்ணுங்கள். இது எதுக்காகனா அப்போ தான் வந்து நமக்கு ஆம்கோல் வந்து முன்பக்கம் சுருக்கம் இல்லாமல் வரும். அதுக்காக குறைஞ்சி கட் பண்ணணும். இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த காட்டன் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து முக்கோணமாக மடித்து போட்டுக்கோங்க. 2ஆக மடித்து அதை முக்கோணமாக இந்த மாதிரி மடித்து போட்டுக்கோங்க. உயரம் வந்து நான் இது நல்லா ஹைட்டான பொண்ணு 16 இன்ச்சு வச்சுருக்கேன். குட்டையாக இருக்கவங்களுக்குன்னா 15 போதும். அதுக்கு மேலே வைக்காதீங்க, நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம மேலே கட் பண்ணோம் இல்லையா, அதை அப்படியே போட்டு வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு அதிலிருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரைங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு விரித்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா வந்து இது கிராஸ் பீஸுன்றதுனால இழுவு கொடுக்கும். அதனால் நீங்கள் 1 இன்ச்சு மேலே ஏற்றி நீங்கள் வரைஞ்சி வெட்டினீங்கன்னா தான் சரியாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு பெருசாக வந்துடும். அதில் இருக்க அளவு நீங்கள் அப்படியே வெட்டினீங்கன்னா ரொம்ப அகலமாயிரும். அதனால் 1 இன்ச்சு மேலே ஏற்றி கண்டிப்பாக வைங்க. மொத்தம் உயரம் வந்து 47 வைக்கிறேன் நான். இது 3/4 காலுக்கு இருக்கும். அதாவது வந்து கொஞ்சம் லாங் டாப் தான், கொஞ்சம் தான் பேண்ட்டு தெரியும். இருக்கிற உயரத்தை நான் அப்படியே வைக்கிறேன். கைக்கு மட்டும் தனியாக கட் பண்ணிவிட்டேன். இது வந்து 2.5 மீட்ரு எடுத்து கொடுத்தாங்க மெட்டீரியலு. மேலே வந்து பாடி உயரத்துக்கு மட்டும் நான் 1/2 மீட்ரு எடுத்தேன். அது நல்லா அகலமான கிளாத்து, சுடிதார் கிளாத்து நெட்டடு 1/2 மீட்ரு எடுத்தேன். அது போதும். கைக்கும் கீழேயும் நமக்கு இந்த ப்ளூ கலர் வந்துடும்.
இப்போ வந்து உங்களுக்கு தேவையான உயரம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் ஆப்பிள் கட் மாதிரி தான் போடுறேன். அதாவது சைடில் வந்து கொஞ்சம் தூக்கிட்டுருக்கோம். இந்த சென்ட்ரு உயரத்தோட சைடு உயரம் வந்து 4 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு நல்லா ஆப்பிள் கட் மாதிரி தூக்கிட்டுருக்கோம் உங்களுக்கு சைடில். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வச்சிங்கன்னா. இது கட் பண்ணி எடுத்துடலாம். கீழே வந்து நமக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். கொஞ்சம் எப்படி நீங்கள் அம்பர்லா டாப் கடையில் வாங்கினீங்கனாலும் ஜாயிண்ட் இல்லாமல் வைக்க மாட்டாங்க. ஒரு சில இதுக்கு மட்டும்தான் ஜாயிண்ட் இல்லாமல் வரும். இது லைட்டாக ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அதே அளவு வச்சு கட் பண்ணிடுங்க. இப்போ இதுதான் கை. 17 இன்ச்சு இல்லைன்னா 15 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே வேணாம். அகலம் வந்து தேவையான அளவு வச்சுட்டு நம்ம ஆம்கோல் வச்சு பார்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு நம்ம கம்மி பண்ணிக்கலாம், இல்லை கூட்டி வச்சுக்கலாம். ஒரு மதிப்பாக போட்டு நீங்கள் கை வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆம்கோல் பீஸ் போட்டு நம்ம வச்சு பார்க்கலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது, நான் கொஞ்சம் கம்மி பண்ணுறேன். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். குட்டை கைனா நீங்கள் கை வெட்டவே தேவையில்ல. நம்ம அதுலேயே அம்பர்லா டாப் நம்ம வரைஞ்சி வெட்டுறோம் இல்லையா, 2 மீட்ரு போதும். அந்த சைடில் வர்ற வேஸ்ட்டு கிளாத்துலேயே நம்ம கை கட் பண்ணிக்கலாம். குட்டை கைனா அதுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா நம்ம அடுக்க தேவையில்ல. 2 மீட்ரு எடுத்திங்கன்னா போதும் தாராளமாக. இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நீளமாக வைக்கிறனால நமக்கு வந்து 2.5 மீட்ரு வேணும். இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து நம்ம கேன்வாஸ் கட் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம அடையாளப்படுத்திக்கிறதுலேருந்து கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு அகலம் வந்து 4 இன்ச்சு, உயரமும் நான் 4 இன்ச்சு வைக்கிறேன். இது வந்து போட் நெக்கு. போட் நெக்லேயே நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வரைஞ்சி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சுற்றிலும் ரவுண்டாக 1 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுறேன். குண்டு ஊசி குத்திட்டு நீங்கள் வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணுங்கள். ஊசி குத்தாமல் கட் பண்ணாதீங்க. கொஞ்சம் புதுசாக பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து ஏதாவது குண்டு ஊசி குத்திட்டு கட் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்த நெக்கு வந்து நகலாமல் அப்படியே இருக்கும், அதுக்காக ஊசி குத்தணும். இப்போ கீழே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரே அளவாக கட் பண்ணுங்கள். நம்ம வரைஞ்சது போல் ஒரே மாதிரி கட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து டாப் கிளாத்தில் அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ கீழே வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். நம்ம காலருக்கு மடித்து தைக்கிற மாதிரி சும்மா ஓடு தையல் போடுங்க. கடைசியாக நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு பிரித்து விட்டுறலாம். கையில் பெரிய ஊசி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஃப்ளிட்ஸு வர இடத்துல வந்து கொஞ்சம் லைட்டாக குட்டியாக ஃப்ளிட்ஸு வச்சு விட்ருங்க. ஏன்னா அது வந்து ரவுண்டாக நமக்கு வர்றது வந்து கிராஸாக தான் வரும். அப்போது நம்ம குட்டி குட்டியாக ஃப்ளிட்ஸு வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துல மடித்து அப்படியே தள்ளி விட்டு தைச்சிட்டு வாங்க. இதுக்கெல்லாம் கட் பண்ணலாம் தேவையில்லை. சுற்றிலும் கட் பண்ணி விட்டு தைக்கணும்னு கிடையாது. டிசைன் கழுத்துக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பண்ணணும். இது நம்ம அப்படியே மடித்து தைச்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. மேலே வந்து கழுத்து கட் பண்ணாதீங்க. தைச்சு நம்ம அந்த நெட்டு கிளாத்தில் வச்சு தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதனால் வந்து அது அப்படியே இருக்கட்டும். மேலே மட்டும் கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க. இது நான் தர்மாக்கோல் பால் வந்து ப்ளூ கலரில் நான் ரெடி பண்ணுறேன். ஏன்னா ப்ளைனாக தைச்சா நல்லா இருக்காது இல்லையா, அது கொஞ்சம் டிசைன் பண்ணுற மாதிரி நம்ம இதை வச்சோன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஓரளவுக்கு ஒரு 20-25 பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க சுற்றிலும் கழுத்துக்கு வைக்கிறதுக்கு.
ரொம்ப நெருக்கமாகவும் வேணாம், ஒரு 1/4 இன்ச்சு கேப் விட்டு நம்ம வைக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்து நெக்கு வந்து நான் நெட்டு கிளாத்தில் வச்சு லைனிங்லாம் வச்சு எடுத்துகிட்டு நெக்கு மட்டும் கட் பண்ணாமல் சென்டரில் அடையாளப்படுத்திக்கலாம். சென்டரில் அடையாளப்படுத்திட்டு இப்போ நம்ம வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். சைட்லலாம் நான் கட் பண்ணலை, சென்டர் மட்டும் அடையாளப்படுத்தியிருக்கேன். இப்போ கரெக்டாக இதுலேயும் மடித்து சென்டரில் அடையாளப்படுத்திட்டு நம்ம ஊசி 2 ஊசி ஊற்றிட்டு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். கேன்வாஸில் தையல் படாமல் அப்படியே அந்த ஓரத்துலேயே அப்படியே தைச்சிட்டு வாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நல்லா கரெக்டாக வச்சு தைச்சிடலாம். நம்ம அடையாளப்படுத்தின அளவுக்கு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. நெக்கு வந்து அடையாளப்படுத்தின அளவுக்கு கரெக்டாக வந்தது. ஏன்னா நம்ம தையலுக்கு விடுறளவு கொஞ்சம் தான் விட்டு கட் பண்ணியிருக்கோம். இப்போ இது வந்து கொஞ்சம் தையலுக்கு விட்டுட்டு இது உள்ளே பிசுறு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச்சில் பாதி விட்டிங்கன்னா போதும், ரொம்ப ஒட்டை கட் பண்ண வேணாம். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. கட் பண்ணி விட்டு திருப்பிடலாம். திருப்பிட்டு அந்த எட்ஜிலே தையல் போடுங்க. அடியில் இருக்க லைனிங் கிளாத்து க்ரே கலர் தெரியக்கூடாது. ப்ளூ கலர் மட்டும்தான் தெரியும். நம்ம அதுக்கு பைப்பிங்கும் பண்ண போகிறது கிடையாது, அப்படியே தான் விட போகிறோம். அதனால் வந்து எட்ஜிலே தையல் போட்டு வாங்க. இதே மாதிரி நம்ம லாஸ்ட் வரைக்கும் தையல் போட்டுடலாம். இப்போ நான் வந்து அப்படியே நான் வச்சு தைக்க ட்ரை பண்ணேன், அதுவும் சேர்த்து தான் வந்துடுச்சு. அதாவது வந்து உள்ளே கொடுத்து இந்த மாதிரி வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க இந்த மாதிரி கொடுத்து தைப்பாங்க. வராதவங்களுக்கு நான் இன்னொரு மெத்தடு சொல்லித்தரேன். இந்த மாதிரி தள்ளி தள்ளி நம்ம உள்ளே கொடுத்தும் தைக்கலாம். உங்களுக்கு வரலை அப்படின்னா இன்னொரு மெத்தடு அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இப்படி பண்ணுறது கூட நகண்டுட்டு போயிடுது. ஆனால் அப்படி நீங்கள் பண்ணிவிட்டு தைக்கிறப்ப வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம திருப்பி கூட நம்ம உள்ளே இருக்க கிளாத்தெல்லாம் கூட கட் பண்ணி விட்டுட்டு நம்ம தைச்சிக்கலாம். ஏன்னா இல்லைன்னா இது திக்காக இருக்கும் உங்களுக்கு கழுத்து. அப்படியும் வைக்கலாம், இந்த மாதிரியும் வைக்கலாம். 2 விதமாக பண்ணலாம். அது தனியாக நம்ம எடுத்துட்டு அந்த ப்ளூ கலர் கிளாத் இருக்குது பார்த்திங்களா, அதில் மட்டும் அந்த ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டு தைக்கலாம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை காட்டிலும் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் 2 மெத்தடு உங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னு தான் சொல்லி கொடுத்தேன். நான் அது வரைக்கும் பிரிச்சுட்டு நான் இந்த மாதிரி தான் தைச்சேன். இந்த மாதிரி தைக்கிறப்போ வந்து அந்த முடிச்சு வந்து நம்ம நல்லா சுற்றிருக்கோம் இல்லையா, அது வந்து நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கும். அது வந்து நகண்டுக்கிட்டு வெளியில் தள்ளிட்டு வர மாதிரி இருந்தது. இதுன்னா ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் வந்து முதல்ல நான் தைச்சி கொடுத்தேன் காமிச்சேன் இல்லையா, அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இது மாதிரி கிடையாது, இது இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்களேன், டக்குன்னு முடிச்சிட்டோம் நம்ம. அது வந்து ஒரு 4-5 பீஸ் வைக்கவே வந்து டைம் ஆச்சு. இது வந்து நம்ம வேகமாக வச்சிட்டோம் பாருங்கள். வச்சுட்டு உள்ளே திருப்பி நிறைய பிசுறு இருக்கும் பார்த்திங்களா, நிறைய கிளாத் இருக்கும் இல்லையா, அது வந்து நான் லைட்டாக கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறமா வச்சு அப்படியே ஒரு தையலை போட்டு விட்டுறலாம். ஆனால் அந்த மாதிரி தைச்சா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிச்சாச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. உள்ளே நான் திருப்பி லைட்டாக அந்த பிசுறெல்லாம் கட் பண்ணி விட்டேன்.
கட் பண்ணி விட்டு இப்போ நம்ம இந்த எச்சிலேயே போட்டு விடலாம். எங்கேயாவது பிசிறு தெரியுதான்னு கவனமாக பார்த்துட்டு தைங்க. பிசிறு தெரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய ஊசி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டு தைங்க. நல்லா ஓரத்துலேயே தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக முடிஞ்சு. இப்போ திருப்பி நம்ம அந்த லைனிங்லாம் வச்சுட்டோம். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறலாம். இப்படி நல்லா அமுத்தி உருட்டி விடுங்க. அப்போ வந்து நல்லா புஸ் புஸ்ன்னு இருக்கும். ஏன்னா வந்து நம்ம பல்ஸ் அந்த நண்டைக்கால் இருக்கு இல்லையா, அதில் அமுங்கியிருக்கும். அதனால் நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா புஸ் புஸ்ன்னு இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ரொம்ப அழகாக முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக அந்த இதெல்லாம் சுற்றியில் கட் பண்ணி விட்டு பேக் சைடு கழுத்து தைக்கலாம். பேக் சைடு வந்து நான் 2 இன்ச் வைக்கிறேன். போட் நெக் தான். ஏன்னா வந்து இதுக்கு ரொம்ப லோ நெக் வேணாம். ஏன்னா போட் நெக் வைக்கிறப்போ வந்து நம்ம பின்னாடியே அதே மாதிரி ஏற்றி வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஷோல்டர் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படியே ஒரு தையலை போட்டு திருப்பிடலாம். இந்த டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இந்த நெட்டு கிளாத் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கொஞ்சம் டார்க் கலர் தான் லைனிங் போட்டிருக்கேன். சேம் கலர் கிடைக்கல. திருப்பி அந்த எட்ஜ்லேயே போடுங்க. நல்லா இந்த ஓரத்துலேயே அடிச்சுட்டு வாங்க. லைனிங் கிளாத்து வெளில தெரியக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஓரத்துலேயே போட்டு முடிச்சு எடுத்துடலாம். இப்போ போட்டுட்டு நம்ம 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து எப்பயுமே முன்பக்கம் வந்து அதாவது வந்து முன்னாடி வர பீஸ் வந்து கொஞ்சம் தள்ளி வரணும். அப்போ தான் நீங்கள் திருப்பும் போது, ஏன்னா பின்னாடி வந்து கழுத்து ஏற்றமாக இருக்கனால முன்னாடி இருக்க அந்த ஷோல்டரோட பீஸ் வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளி வரணும். அப்போ தான் நீங்கள் திருப்பி பார்க்கல ஒரு 2 ஈவனாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ நான் ஆம்கோல் வந்து பைப்பிங் வச்சிட்டேன். கீழேயும் நான் ஒரு லைன் பைப்பிங் கொடுக்க போகிறேன். அப்போ உருட்டி நம்ம அடிச்சிடலாம். இதெல்லாம் நிறைய இதுலேயுமே உங்களுக்கு எல்லா சுடிதார்லேயுமே சொல்லி கொடுத்துருக்கேன். எவ்வளோ நாளானாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த கலரே உங்களுக்கு ஃபேட் ஆகாது. இந்த நெட்டு கிளாத்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி கைக்கும் நம்ம கொடுத்துடலாம். அதிலேருந்து மீத பீஸ் வச்சு நான் கைக்கும் கொடுத்துறேன் பார்ட்ரு. ரெண்டு தையல் போட்டுடலாம். ப்ளூ கலர் தைக்கல, ப்ளூ கலர் நூல் போடுங்க. சப்போஸ் நூல் மாற்றும் போது நம்ம நூல் வந்து இதுக்கு வந்து நான் கிரே கலர் போட்டிருக்கேன். அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நூல் மாற்றிக்குங்க. இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் கைக்கு வந்து நம்ம பார்டர் கொடுத்துட்டோம். இப்போ கை வந்து ஜாயின் பண்ணிடலாம். 1/4 இன்ச்சுக்கு அடையாளப்படுத்திட்டு அதுக்கு மேலே கை வச்சு தைங்க. சரியாக வந்தது கையே. எப்பயுமே அமுக்கு தையல் போட்டுருங்க. இது வந்து நம்ம ரெடிமேட் ட்ரெஸ் தைக்கிற மாதிரி தான். கீழே வந்து இது வேறு கிளாத்து, கலர் வந்து ஒரே மாதிரி இருக்கனால வேறு கிளாத் இருந்துச்சு. ஏன்னா நெட்டு கிளாத் வந்து அந்தளவுக்கு நான் எடுக்கலை.
2வது கீழே வந்து நம்ம வெட்டி கொடுக்க முடியாது. கொஞ்சம் தூரம்னா பரவாயில்ல, இவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம அடிக்க முடியாது. அதனால சேம் கலர் இருந்தது, கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லை. தூரத்துலேருந்து பார்க்கும்போது நமக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது, அந்த மாதிரி இருந்தது. அதனால் வேறு கிளாத்து தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். சென்டர் அடையாளப்படுத்திட்டு நம்ம வந்து தைச்சிடலாம். எப்போயுமே கீழே வந்து பார்டர் கொடுத்துட்டு தைங்க. இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா வராது, கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு அக்யூரேட்டாக சூப்பராக இருக்கும். ஏன்னா வந்து நான் நிறையா ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி தான் தைச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். நான் எப்போயுமே நீங்கள் வந்து வரைகிறதுலேருந்து 1 இன்ச்சு மேலே ஏற்றி வரீங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். அதே அளவு நீங்கள் வரைஞ்சிங்க அப்படின்னா, இப்போ வெட்டினீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரொம்ப அகலமாகி இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு அப்படி தொங்குற மாதிரி ஆயிரும், நல்லா இருக்காது அது ஃபினிஷிங்கு. அதனால் வந்து மேலே ஏற்றி வச்சு வரைஞ்சிக்கோங்க. பாருங்களேன், கரெக்டாக இருக்குது, கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா இல்லை. அப்படியே திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். நீங்கள் நாட்டு வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்களா, இந்த நீங்கள் தைக்கிறப்ப ஃபஸ்ட்டே வந்து உள்ளே ரோப்பு கொடுத்து தைச்சிட்டு வாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக அது இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இது கலர் காம்பினேஷன் வந்து செமையாக இருக்குது, பொம்மைக்கு போட்டே காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் பார்க்குறதோட இல்லாமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ட்ரீம் சுடி அப்படின்னு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அதையும் நீங்கள் போய் பாருங்கள். அதுலேயும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.